நேற்று போட்ட வீடியோவுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நிறையா பேர் நான் சொன்ன கருத்துக்கு ஆமான்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் என்னை மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சேன் நம்ம ஒரு தப்பான லைஃப் ஸ்டைலில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நிறையா பேரோட யோசனை அப்படி தான் இருக்குது. ஓகே, நம்ம ரைட்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இது நேற்று எடுத்தது சண்டே நடந்த விலாகு. சாட்டர்டே நைட்டு மாவு அரைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை, மாவு அரைக்கல, இப்போ தான் அரைச்சி வச்சுருந்தேன். மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருந்தது. அந்த பொங்கி வந்திருக்க மாவு இந்த மாதிரி கலக்கிறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் அதை ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் காலையில் டிஃபனுக்கு இட்லி தான் ஊற்றி வச்சுருந்தேன். நைட்டுக்கு மீன் குழம்பு வச்சுருந்தேன்ல, அதுவுமே மீதி இருந்தது. அதனால் சட்னி அரைக்கிற வேலை மிச்சம். இந்த மத்தி மீன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது, அது என்னவோ தெரியல. ஆனால் இதில் தான் அவ்வளோ சத்து கொட்டி கிடக்குது. உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரு மீன் சாப்பிட்டாலே உங்களுக்கு எல்லா புரதமும் கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு புரியல, நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அதில் நான் தோற்று தான் போகிறேன். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாடி போங்க. நம்ம சூடாக இட்லி சுட்டோமா, மீன் குழம்பு அது மேலே குளிக்க வச்சோமா, சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு சண்டே ஸ்டார்ட் ஆகிடும். அது என்னமோ வீக் டேஸை விட இந்த சண்டே போகிறதே தெரியாது. ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கிறதே 10 மணி ஆகிடும். அன்றைக்கி காலையில் சாப்பாடு சாப்பிடக்குள்ளே மணி 11. அதுக்கு வேறு நடுவில் கெஸ்ட்டு வந்ததுனால இன்னுமே லேட் ஆகிடுச்சு. செந்திலோட தங்கச்சி வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. சொல்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா, அவங்க பாப்பாவுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு டீ காஃபியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு, அவங்க கொடுத்த குங்குமம் தான் நெத்தியில் இருக்குது. அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டுட்டு சும்மா நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு தான். ஏன்னா மீனே சாப்பிட்லையா, நான் மட்டும் எல்லா மீனையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா நான் சாப்பிட்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குளிர்காலம் போயிடுச்சு. அதனால் இந்த பெட்ஷீட்டெல்லாம் அலசி மடித்து வச்சிடலாமே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மத்திக்கு போயிட்டோம். ஒன்றும் இல்லை, கீழேருந்து மேலே ஏறி வந்தாங்க. அதுக்கே மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு போய் நிழலில் உட்காந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த ஃபங்க்ஷன்லாம் நடுவில் இருந்தது இல்லையா, அதுக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒரு செட்டு அப்படியே வச்சுருந்தேன். அதை நினைக்காம அப்படியே வச்சுருப்பேன் பத்திரமா ஒரு கூடையில் போட்டு. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுத்துகிட்டு மொத்தமாக ஊற வச்சு அலசி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். சோப்புத்தூள் மட்டும்தான் போட்டு ஊற வைப்பேன். சோப்புத்தூள் போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த ஒரு பெட்ஷீட் இருக்குல்ல, இது கம்பளி. இதை அலசுறதுக்கு 2-3 பேர் வேணும். அப்படி தான் அலசி அதையுமே கஷ்டப்பட்டு காய வச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பினோன்னா, நானும் செந்திலும் பர்ச்சேஸ் கிளம்பிட்டோம். இந்த குட்டி பாப்பாவுக்கு காது குத்துருக்கா, அப்புறம் செந்திலோட தம்பி அவங்க பாப்பாவுக்கு கூட காது குத்துருக்கு. அப்புறம் பசங்களோட பர்த்டே வருது. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பசங்களை கூப்பிட்டு போகல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். எங்கே போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகிற வழியில் பசங்களை எடுத்துகிட்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டு போனோம். அது போகிறதுக்குள்ளே இளநீ குடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது எல்லாமே நம்ம ரெகுலராக சேர்த்துக்கணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா. அதனால் இளநீ குடிச்சிட்டு அப்புறம் சும்மா வண்டியில் உட்காந்துட்டு போகல, நான் ஏதாவது சாப்பிட்டுட்டே போகணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் வாங்கியிருந்தேன். அவங்களே கட் பண்ணி இந்த உப்பு காரம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். பிப்ரவரி மாதமே நல்லா சூப்பராக வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல அனல் காற்று, அற்புதமாக இருந்தது பயணம். இதுக்கப்புறம் மே ஜூன் வரைக்கும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை கடந்தாகணும். ஸோ இப்போவே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் எடுக்க எங்கே போனோம் அப்படின்னா, இப்போ புதுசாக விக்கிரவாண்டியில் சரவணா ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தான் தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தீபாவளிக்கு செம ரஷ்ன்னு போக முடியல. சரி, பொங்கலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம். சரி, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போகலை. ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு விக்கிரவாண்டிக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் தான் இருக்குது, சும்மா போய் பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு தலைவருக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு வச்சுட்டு வந்தேன். எனக்கான கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம இங்கே பாண்டிச்சேரியில் எந்த கடையிலையும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது. ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது. நம்ம போயிட்டு பொறுமையாக தேடி எடுத்தோன்னா சூப்பராக எடுக்கலாம். ப்ரைஸுமே அதுக்கேற்ற ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய பிராண்டுன்றதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ப்ரைஸ் என்ன ரீசன்ட் ப்ரைஸ் என்னவோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. வெளியில் குட்டியாக ஒரு கோவில், அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு ஒரு யூனிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. வெளியில் ஸ்நாக்ஸுக்கு பெருசாக ஒரு யூனிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு போனோன்னே கேட்டுட்டு பட்டுப்பாவாடை சட்டைக்கு தான் போயிருந்தோம். பசங்க பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கொட்டி வச்சுருக்காங்க. எடுக்கிறதுக்கு தான் நமக்கு கண்ணும் கையும் வேணும். அவங்க பாப்பாவோட
செந்திலோட தங்கச்சி பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை சட்டை எடுத்திருந்தோம். அவங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அப்புறம் செந்திலோட தம்பி பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் எடுத்திருந்தோம், ஒரு மாதிரி நெட்டட் ஃப்ராக் மாதிரி. அதுக்கப்புறம் பசங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து அந்த கடைக்குள்ளே இல்லாத பொருளே இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து, எவர் சில்வர் ஐட்டம்ஸ்லேருந்து, வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ் வரைக்கும், ஃபர்னிச்சர்லேருந்து, பித்தளை ஜாமான், காப்பர் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு காசு மட்டும்தான் வேணும் செலவு பண்ணுறதுக்கு. எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. யாராவது பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா போய் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பொருள் அங்கே விலை கம்மியாகவே இருக்குது. அப்புறம் வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் யூனிட்டில் பார்த்து இது பஜ்ஜி நினச்சி வாங்கினா ஸ்வீட்டாக இருந்தது. அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் பானிபூரி இருந்துச்சு. காலையில் இட்லி சாப்பிட்டல, மதியம் சாப்பிடவே இல்லை. அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுற வேகத்தில் வந்துட்டோம். ஸோ ஆளுக்கு ஒரு பானிபூரி சாப்பிட்லாம். இது வந்து ஆக்சுவலாக மசாலா பூரி, நாங்கள் பானிபூரின்னு சொல்லுவோம். அது ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே ஜிகர்தண்டா கடை இருந்துச்சா, சரி எல்லாமே எப்படி தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அது ஜிகர்தண்டா வாங்கி ஆளுக்கு பாதி பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் ஆவரேஜ் தான், பெருசாக டேஸ்ட்டாலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில் சாப்பிட்றத விட ஆவரேஜாக தான் இருந்தது. அப்புறம் இந்த தட்டு வடை செட்டு, இது வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் ஒரு செய்கை. காலையில் கஷ்டப்பட்டு காய வச்சுட்டு போன கம்பளி வந்து மட்டை மலாக்கா விழுந்துருச்சு. அது ஏதோ ஒரு பிளேஸ் சொல்லுவாங்களா, அது மேலே விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் குச்சி எடுத்துகிட்டு வந்து அதை கீழே தள்ளி அதை எடுத்துகிட்டு போய் அப்புறம் காய வச்சுட்டு இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வந்து மடித்து வச்சுட்டு அப்படி தான் சண்டே வந்து போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.